Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Zepto cafe பத்தி பார்க்க போறோம். Zepto cafe வந்து நம்ம Swiggy Zomato மாதிரி Zeptoல வந்து Instamart தான் இருந்துச்சு இவ்வளவு நாளா. இப்போ புதுசா Zepto cafe ன்னு சொல்லி ஃபுட் நம்ம மார்னிங் ஃபுட், டின்னர், லஞ்ச் இந்த மாதிரி மூணுமே உங்களுக்கு வந்துருச்சு. அது என்னென்ன ஃபுட் இருக்கு, எவ்வளவு நேரத்துல டெலிவரி ஆகுது, Swiggy Zomatoல எவ்வளவு நேரத்துல டெலிவரி ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். இதுல எவ்வளவு நேரத்துல டெலிவரி ஆகுது, ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு வீடியோல ஃபுல்லா காட்டுறேன். தேங்க்ஸ்ண்ணா. நம்ம ஃபுட் வந்துருச்சு. இங்க பாருங்க, காஃபியோட பேக்கேஜ் அதுக்கும் பேக் பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. இது இருக்குங்க, இது மட்டும்தான். காஃபிக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பெருசா. அப்புறம் 2 டிஷ்யூ அண்ட் ஒரு ஃபோக் மாதிரி, அந்த உடன் ஃபோக் மாதிரி கொடுத்துருக்காங்க, யூஸ் அண்ட் த்ரோ. ஓகே, இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா நான் அதிகமாக வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு. இது 150 சம்திங் வந்துச்சு. 150 மேகி இதில் ஒன்றுமே இல்லை. இது வெறும் குட்டி பவுலு. இதில் ஒரு ஐ திங்க் 2 மேகி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறானா எனக்கு தெரில. ஆனால் கொஞ்சமாக மேகி மசாலா அது மட்டும்தான் இருக்குது. அண்ட் டேஸ்ட் சேம் மேகி டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மசாலா நல்லா தான் இருக்குது. இது இந்த வியட்நாம் காஃபி. ஸோ அதையும் ஓப்பன் பண்ணிடுறோம். பெருசாக இருக்குது ஆக்சுவலி. இது அந்த சொன்ன ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொடுப்பாங்கன்னு ஃப்ரீயாக. அப்போ குட்டியாக கொடுத்தாங்க. இது அந்த சைஸ் தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இது பெருசாக இருக்குது. காஃபி ஐஸ், ஜஸ்ட் கோல்டு காஃபி. அது வியட்நாம் காஃபின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதிகமாக இது மலேசியாவில் தான் குடிச்சிருக்கேன். காஃபி ஐஸு, டீ ஐஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே தான் குடிச்சிருக்கேன். இங்கே ட்ரை பண்ணதில்லை. இங்கே எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஸோ இப்போ லன்ச் டைம் ஆயிடுச்சு. அதுக்கு நாங்கள் ஜெப்டோ மீல்ஸ்ன்னு பார்த்தோம். பட் இங்கே பாருங்க, ஜெப்டோ மீல்ஸ்ன்னு இந்த மீல்ஸ்ன்னு இருக்கு. இதுதான் லஞ்சுக்கு. நாளைக்கு ஃபுட்டு மட்டும்தான் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுறதுனால ரொம்ப கொடுக்கல, எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. அண்ட் ஆல்சோ இது ஃபுல்லாகவே நார்த் இண்டியன் ஃபுட்டு தான், சவுத் இண்டியன் ஃபுட்டே இல்லை. பட் இன்னைக்கு அப்படியா இல்லாட்டி எப்பயுமே அப்படியான்னு எனக்கு தெரில. பட் இன்னைக்கு ஃபுல்லாகவே நார்த் இண்டியன் ஃபுட் மட்டும்தான் இருக்குது. அண்ட் அதுலேயுமே பன்னீர் டிக்கா மசாலா, சிக்கனில் ஒரே ஒன்று சிக்கன் காரைக்குடி அண்ட் ரைஸ்ன்னு ஒன்று இருக்குது. மற்றது எல்லாமே அந்த சிக்கன் பட்டர் மசாலா அந்த மாதிரி ஒரு டிஷ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ராஜ்மா, சோலே, அந்த கடலைக்கறி இருக்கும்ல நார்த் இண்டியனில், அது இருக்குது. அது மட்டும்தான் இருக்கு. அண்ட் ரைஸ்ன்னு இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பெட்டர் ரைஸுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ். இதே தனியாக கிரேவி மட்டும் வாங்கணும்னா ஒரு 170 அந்த மாதிரி முடிஞ்சது. ரைஸுக்கு 80 rupees 90 rupeesன்னு போட்டிருக்காங்க. வித் ரைஸ்ன்னு போட்டிருக்கோம். இப்போ பன்னீர் மசாலா வித் ரைஸ், பன்னீர் சிக்கன் மசாலா வித் ரைஸ் அந்த மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வருது. ஸோ அதனால தனித்தனியாக வாங்குறது பெட்டர். அதோட ஃபுல்லாக ஒரு மீலாகவே சாப்பிட்ணுன்னா வேறு வழி இல்லை, வித் ரைஸோடு தான் நீங்கள் வாங்கணும். அண்ட் இப்போ நான் என்னென்னா ரைஸ் தான் வீட்டில் ஆக்சுவலி சிக்கன் ரைஸ் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால நான் இப்போ வெறும் கிரேவி மட்டும்தான் வாங்க போகிறேன். ஸோ அதனால நான் ராஜ்மாலாம் எங்களால் சாப்பிட முடியாது. நாங்கள் நான்வெஜ், பேசிக்கலி வெஜ்ஜுங்கிறது ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு இல்லை. ஸோ வெஜ்ஜிலே பன்னீர் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதுலேயுமே அதனால அதை வாங்கி இவர் சாப்பிட மாட்டார். ஸோ வேறு வழி இல்லை. ராஜ்மானா அந்த பீன்ஸ் மாதிரியே ஒரு கடலை அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். சரிங்களா? அதனால பன்னீர் டிக்கா கிரேவின்னு இருக்குது. ஸோ அது மட்டும் நான் ஆர்டர் பண்ணுறேன் இப்போதைக்கு. ரைஸ் ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறதுனால இதில் ரைஸ் ஜீரா ரைஸுங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அது மென்ஷன் கூட பண்ணல பிக்சரில். ஜீரா ரைஸ்னால் என்ன, அந்த சீரகம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் போட்டு அது வெறும் தாளிச்சிருப்பாங்க, அதுதான் அவங்க செய்வாங்க. ஸோ அதனால அதுக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை. அதனால நாங்கள் நார்மலாக வெறும் கிரேவி மட்டும் ஆர்டர் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி மார்னிங் ஃபுட் ஆர்டர் பண்ணது 12 minutesலேயே வந்துருச்சு. புக் பண்ணி நம்ம வீட்டுக்கு ஒரு டெலிவரியால் 12 minutesல வந்துருச்சு. இப்போ புக் பண்ணுறோம். எவ்வளோ நேரத்தில் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நைட்டில் அதுக்குள்ளதை சொல்கிறேன். வந்துருச்சு.
அந்த கிரேவி இதில் வந்து பாருங்க ஒரு 4 பீஸ் வந்து பன்னீர் பெருசா போட்டிருக்காங்க. 4 பீஸ் மட்டும்தான், அதுக்கு மேல வேற பீஸ் வேற எதுவும் இல்லை. ஸோ வந்து இது 4 பீஸ் எவ்வளோ? இது 4 பீஸ் டோட்டலா வந்து 200 rupees வந்துச்சு. ஃபுல் கிலோ சிக்கன் வாங்கி நீங்க வீட்டில் செம்மையாக செஞ்சு சாப்பிடலாம், இதில் வாங்கி சாப்பிட்றதுக்கு அதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் என் ஹஸ்பண்ட் இதை ஊட்டி விட உனக்கு பிறகு எதுவுமே நல்லா இல்லை. நல்லா சாப்பிட்டதே இல்லை, எனக்கு டேஸ்டே தெரியாது. உனக்கு பிறகு அவ்வளோவா நல்லா இல்லை, ஆனால் சாப்பிடணுங்கிறதுக்காக சாப்பிடலாம். ஒரு மசாலாவில் எந்த டேஸ்ட்டுமே இல்லைன்னா பன்னீர் நல்லா தான் இருக்கு, நல்லாவே இல்லை. ஓகே, நம்ம அடுத்த நைட்டு சாப்பாடு இப்போ நல்லா இல்லை. இப்போ ஒரு 10 minutesல வந்துட்டாங்க, ஏன்னா அரைகுறையாக ரெடி பண்ணியிருக்கனால 10 நிமிஷத்துலேயே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு எப்படி ரெடி பண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம். வணக்கம். இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு, ஆனால் வந்து எங்களுக்கு ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள். ஸோ எல்லாமே ஃபுட்டே இல்லை உள்ள அதில் ஜெப்டோவில், இது ஜெப்டோ கஃபேல நைட் ஃபுட்டே இல்லை உள்ள. ஆமாம், எல்லாமே வந்து இந்த மேகி, காலைல மேகி ஆர்டர் பண்ணது நல்லா இல்லை ஆக்சுவலி. அவ்வளோ ரேட் கொடுத்தெல்லாம் வாங்க அவசியமும் இல்லை. இதுலேயும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், பிளெயின் மேகி 80 rupees. அப்புறம் கொஞ்சோண்டு தான் இந்த பன்னீர் இருந்துச்சு, அதில் பன்னீர் கூட கொஞ்சம் தூவி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது வேஸ்ட்டு. 150 கிட்ட வந்துச்சு காலையிலேயே. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. காஃபி தான் நிறையா இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் பார்த்தா எல்லாமே அந்த ஸ்நாக் ஐட்டம் மாதிரி தான் இருக்குது. பேல்பூரி, அப்புறம் மெக்சிகன் அந்த மாதிரி இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ சீஸ் மேகி, பாப்கார்ன் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து நான் எதுவுமே ஆர்டர் பண்ணல நைட்டுக்கு. அண்ட் மோஸ்ட்லி வந்து எல்லாமே அந்த சப்பாத்தி, அப்புறம் வந்து அந்த நைட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. அது சப்பாத்தி தான் இருக்குது, அப்புறம் அந்த சாண்ட்விச் மாதிரிலாம் இருக்குது. அதுவுமே எப்போயுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் தான். நான் அந்த வாட்டி ஆர்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து காலையில் இதுதான் ஆர்டர் பண்ணது, அந்த காஃபி இது. அதில் வந்து நான் இப்போ தான் ஒன்று பார்த்தேன், அந்த ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த ஸ்ட்ராவே பாஸ்தா தான். ஸோ வந்து பாஸ்தாவில் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரா மாதிரி பண்ணியிருக்காங்க பாஸ்தாலே. பாருங்க எப்படி வளர்ந்து நல்லா இருக்குல்ல. ஸோ அவங்க வந்து ஏதோ பிளாஸ்டிக்கு பதிலாக இதை பண்ணியிருக்காங்க போல. வெயிட் பண்ணி மேபி ஸ்ட்ராஸ்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ண கஷ்டமாக இருக்கிறதுனால மேபி அப்படி இருக்கலாம். ஆனால் அங்கே பாருங்கள் அது. ஸோ இப்போ தான் அதை பார்த்தோம், ஸோ அதனால் காட்டணும். அண்ட் டின்னருக்கு நாங்கள் எதுவுமே ஆர்டர் பண்ணல. ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம மேலும் மேலும் வளர முடியும். ஓகே, பாய், தேங்க்யூ.